இப்போது இவங்க கொடுக்குறதே அறவரை, அதில் வேறு வார்த்தை வேறு என்ன ஊழல் பண்ணி திரியிறானு யோக்கியம் கிடையாது. ஆனால் முதல்ல இந்த பொன்முடின்னு சொன்னால் பார்த்தீங்களா, ஓசி பஸ்ஸுன்னு என்ன இப்போ போய் மாட்டிட்டு வெளியில் வந்த பொன்முடி மனைவி வெளியில் எங்கேயோ கொண்டு போய் தள்ளிட்டு வெளியில் ஜாமீனில் மந்திரி பதவி ஏற்றாச்சு ஆச்சுங்களா. இந்த மாதிரி அம்மாளுக்கு 1000 உனக்கு 1000ன்னு துரைமுருகன் அவர் 60,000 கோடி அவர்கிட்ட இருந்தவரே சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த துரைமுறை 100 தடுப்பணை கட்டினா அதில் ஒரு 300 கோடி வந்துருங்கிறாங்க. ஏன்னா மணல்லாம் சரியாக அள்ள முடியல, எல்லாம் ட்ரோன் வச்சுட்டா எல்லாம் லாக் பண்ணிட்டான் மணல் அள்ளுறதெல்லாம் இப்போதைக்கு. அதில் ஒரு போயிட்டுருக்கு. இவங்கனால தான் என்னமோ படித்த மாதிரி, இவனால தான் சாப்பிட்ற மாதிரியும் எல்லாம் பண்ணுற மாதிரி பேசுவான். இதில் ஒரு மந்திரி 1000 ரூபா கஷ்டப்பட்டு யார் கொடுக்க சொன்னது, கடன் வச்சுக்கிட்டு 1000 ரூபானால தான் மகளிர் வாழ்கிற மாதிரி. இவ்வளோ கேவலமாக யாரும் ஏற்படுத்த முடியாது. கேவலமான மக்கள்